இல்லை. ஆனாலும் ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி நடக்கணும், நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை லீட் பண்ணணுங்கிறத ரொம்ப ரொம்ப அருமையா ஆண்டவர் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. மத்தேயு 5:44 அதுல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அறிவுரை எப்போ இது வந்து சிலுவை அந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி ஆண்டவர் ஜனங்களுக்கு ப்ரீச் பண்ற காரியம் இது. நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாங்க? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆக்சுவலி பைபிள்ல முதல்ல பண்ண காரியம் இதுதான். அதாவது ஆண்டவரோட சிலுவையில் அறைய அந்த நேரத்துல முதல் வார்த்தை ஆண்டவர் இதுதான் பண்றாங்க. லூக்கா 23:34 ஆண்டவர் முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இது வந்து ஒரு ஜெபம். ஆண்டவர் முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாங்க? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அவங்களுக்காக, நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, முதல் வார்த்தை இது ஒரு ஜெபம் தான். பிதாவே, ஆண்டவர் வந்து பிதா, இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் வேறு வேறு இல்லை, ஒரே மனுஷன். இப்போ ஒருத்தருக்கு, இப்போ நான் என்னுடைய மகளுக்கு அம்மாவாகவும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மகளாகவும் என்னுடைய கணவருக்கு நான் மனைவியாகும். அப்ப அது வந்து நான் ஒரே ஆளுதான். நான் வந்து ஒரு 3 ஆளு கிடையாது, இல்லை யார் எப்படி கூப்பிடுறாங்க அவங்களுக்கு அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்குதான் அவங்கதான் அந்த கடவுளே அவங்கதான். ஆனாலும் ஆண்டவர் ஜெபிச்சு காமிச்சிருக்கிறாங்க பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வந்து வேற ஏதாவது பேசியிருக்கலாம், முதல் வார்த்தையா ஆண்டவர் வேற ஏதோ காரியம் கூட பேசியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வேற எந்த காரியத்தையும் பேச விரும்பல. மன்னிப்புங்கிற ஒரு காரியம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால ஆண்டவர் இந்த வார்த்தைய பேசுறாங்க. நமக்கு விரோதமா யாரு என்ன வேணாலும் செய்திருக்கலாம். இப்போ ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவர் நல்லதுதான் செஞ்சாங்க. ஆண்டவர் செய்தது முழுவதுமே ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவருக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பி அவருக்கு விரோதமா இல்லாத குற்றச்சாட்டுகளை செலுத்தும் போதும் ஆண்டவர் வந்து, நான் என்ன செஞ்சேன், நான் இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி தவறுகளை நான் என் வாழ்க்கையில இழைக்கவே இல்லையே, நான் யாருக்கும் விரோதமா இந்த மாதிரி ஒரு கெட்டது நான் செய்யவே இல்லையேன்னு ஆண்டவர் ஆர்கியூ பண்ணவே இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து பிலாத்துக்கிட்ட போகும்போதும் ஆண்டவர் வந்து அமைதியா இருந்தாங்க. ஆண்டவர் எதுவும் பேசல. மத்தேயு 27:11-26 வரைக்கும் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதுல ஆண்டவரை வந்து பிலாத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. பிலாத்துக்கிட்ட கூட்டிட்டு போன அந்த நேரத்திலையும் எல்லா குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசல. ஆண்டவர் அமைதியா இருந்தாங்க. அந்த அமைதி வந்து நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவை. அந்த அமைதி நம்மளுக்கு இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு மன்னிக்கிற அந்த குவாலிட்டியும் நம்மளுக்குள்ள வரும். நம்ம வந்து முன்னாடி நான் எப்ப பண்ணேன், நான் இந்த மாதிரி பண்ணல. ஆக்சுவலி நம்மளோட ஒரு மனுஷனா நம்ம செய்யாததை ஒருத்தர் சொல்லும் பொழுது, இல்ல இப்ப வந்து செஞ்சதை சொல்லும் போதே கூட யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இப்ப நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். இப்ப என்னோட பிள்ளைங்க வந்து இந்த ஒரு தவறு செஞ்சிருக்காங்கன்னா, அம்மா நீங்க இந்த தவறை நீ செய்யக்கூடாது, நீ செஞ்சிருக்கிற, எதனால செஞ்சேன்னு கேட்கறது என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. என்ன மிஸ் நம்மளை இப்படி கேட்குறாங்க? இப்போ ஒரு தப்புன்னு செஞ்சா அதை அக்செப்ட் பண்ணணும், அதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க மோஸ்ட்லி அதை அக்செப்ட் பண்றதே இல்லை. அப்போ ஒரு தப்பு செஞ்ச பிள்ளைய சொல்லும் போதே அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியல. ஆண்டவர் வந்து தப்பே செய்யலை,
ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு வேசித்தனம் பண்ணதுல கையும் காலுமா அகப்பட்ட நேரத்துல கூட அவங்களுக்கும் ஆண்டவர் வந்து மன்னிச்சு ஒரு செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து எந்த நேரத்திலையும் ஒரு வேகமா நான் கரெக்டா இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன் ஆண்டவர் நிக்கல. ஜனங்களுக்காக ஆண்டவர் பார்த்தாங்க. அப்படி எல்லா நேரத்திலையும் நல்லது செஞ்சோம். அவ்வளோ அக்விசேஷன் ஆண்டவர் மேல. அப்போ பிலாத்து கிட்ட கூட்டிட்டு போயிருக்கும் போதும் ஆண்டவர் எந்த வார்த்தையும் பேசல, அமைதியா இருந்தாங்க. அடுத்து ஏரோது கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஏரோது கிட்ட கூட்டிட்டு போகும் பொழுதும் ஆண்டவர் வந்து எவ்வளோ அவங்க இப்படி செஞ்சிருக்காங்க, நீங்க பரபாசை விடுவீங்க, எங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம், சிலுவையில் அறைங்க, இந்த வார்த்தைகள். அதாவது உடல் ரீதியா ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறதை விட மனது ரீதியா இந்த மாதிரி பேசும் பொழுது அது ரொம்ப ரொம்ப ஆழமா பாதிக்கும். நான் அந்த இடத்துல நான் என்னைய வச்சு யோசிச்சு பாக்குறேன். இப்ப நான் ஏதாவது செய்யாத ஒரு தப்பை வந்து சொல்லி இவ இப்படிதான்னு சொல்லிட்டா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்போ ஆண்டவர் இவ்வளோ நன்மை செஞ்சோம், ஆண்டவரை பத்தி ஜனங்க இவ்வளோ சொல்லி, இத்தனைக்கும் ஆண்டவர் வந்து இறந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை சிலுவையில் அறைங்கன்னு சொல்றாங்கன்னா அப்போ ஆண்டவரோட மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் ஆண்டவர் எந்த வார்த்தையும் திரும்பி பேசல. ஆனா ஆண்டவர் தன்னை சிலுவையில் அறைஞ்ச உடனே முதல்ல என்ன சொல்றாங்க, ஆண்டவரே இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. பிதாவை கூப்பிடுறாங்க அந்த இடத்துல. பிதாங்கும் போது ஒரு கட்டம் மேல, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கட்டம் மேல. அப்போ அந்த ஹைரார்க்கியையும் ஆண்டவர் வந்து விடவே இல்லை. இப்போ நம்மளுக்கு மேல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது வந்து அவங்களுக்குரிய மரியாதை அவங்களுக்கு தான். இப்ப பிதாவுடைய கணம் பிதாவுக்கு தான். அந்த கணத்தை அடுத்து இருக்க யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்ப கரெக்டா அந்த ஒரு நேரத்துல கூட இயேசுப்பா வந்து அதாவது இயேசு கிறிஸ்து கரெக்டா பிதான்னு கூப்பிட்டு சொல்றாங்க. இப்போ நம்மள இந்த உலகத்தை வந்து ஆண்டவரை படைச்சு ஆண்டவர் வார்த்தைகளால உருவாக்கி எல்லாம் செஞ்சாங்க. தேவதூதர்கள் எல்லாம் அவங்க வந்து ஆண்டவருக்கு ஈக்குவலான பவர்ல இருந்தாங்க. பட் அவங்க கடவுள் கிடையாது. எல்லா பவரும் இருக்குது, ஆனா அவங்க கடவுள் கிடையாது. அதுல சில தேவதூதர்கள் என்ன பண்ண, ஒரு தேவதூதன் என்ன பண்ணிட்டான், விழுந்து போய் நான் வந்து ஆண்டவராகவே ஆயிருந்தேன், என்னால எல்லாம் முடியும்னு நினைக்கும் போது என்ன ஆகுது, அங்க ஒரு பிரச்சனை உண்டாகுது. அதே மாதிரி ஆதாம் ஏவாள் நான் இயேசு கிறிஸ்துவாவே மாறணும்னு நினைச்சிட்டாங்கல்ல ஒரு கட்டத்துல. ஏவாள் என்னதான் பிசாசு வந்து வஞ்சித்து இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க ஆண்டவர் அதாவது பிதாவோட நாமத்தினால அந்த பிசாசு அவங்க வென்று இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு உள்ள என்ன ஆசை வந்துருச்சுன்னா, நானும் அப்ப இயேசு கிறிஸ்து மாதிரியே, அதாவது பிதாவை மாதிரியே மாறிடுவேன், பிதாவோட சாயல்ல இருக்கிறது மட்டும் இல்லாம பிதாவை போலவே நான் மாறிடுவேன்னு அவங்க அங்க ஆசைப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னா, பாவத்திற்கு இடம் கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, பூமிக்கு தள்ளப்படுறாங்க. இந்த தவறை கூட அவங்க ஆண்டவர் கரெக்டா சுட்டி காட்டி, ஆண்டவர் அதை பண்ணல, தான் அந்த பர்சனே. ஆனா சரியா சொல்றாங்க பாருங்க, பிதாவே. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு சின்ன வார்த்தையிலையும் சின்ன விஷயங்கள்லயும் எவ்வளோ ஒரு நுணுக்கத்தோட ஆண்டவர் செயல்பட்டு இருக்காங்க. தான் என்ன ஜனங்களுக்கு போதிச்சாங்களோ அதுதான் ஆண்டவர் நமக்கு வாழணும் காமிச்சிருக்கிறாங்க. இது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமையில எவ்வளோ ஒரு இமோஷனலா இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. ஆனா ஆண்டவர் வந்து அவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவிச்சு, என்னதான் இமோஷனலாவே என்னதான் அவ்வளோ வலிகளோட இருந்தாலும் சுயத்துல ஆண்டவர் எதையுமே செய்யல. அந்த நேரத்துல கூட பிதாவோட சித்தத்தை தான் செயல்படுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து சொல்லி கொடுத்தது போல அவங்க ஆண்டவர் விரோதமாய் செயல்பட்ட அத்தனை ஜனங்களையும் மன்னிங்க, இவங்க என்ன செய்யறாங்கிறது அவங்களுக்கு தெரியலன்னு ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கட்டத்துல இந்த ஜனங்கள் சதிசேயர்கள் பரிசேயர்கள் இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து கடவுள்ங்கிறதையே மறந்துட்டாங்க. மறந்து அவங்க அந்த சதிசேயர்கள் பரிசேயர்களை தான் பெரிய ஆளா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா,
அந்த இடத்துல அவங்க யாரு இவரை எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு அங்க ஒரு பிரச்சனை வருது. அதனாலதான் ஆண்டவர் அவங்க சொல்றாங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல ஆண்டவரே, இவங்களை மன்னிங்கன்னு சொல்றாங்க. இந்த பைபிள்ல அந்த புதிய ஏற்பாடுல மட்டும் மன்னிப்புன்ற வார்த்தை 66 தடவை வந்திருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த மன்னிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருவருக்கும் அது தேவை. நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நம்ம சந்திச்சிருந்திருக்கலாம். நம்மளை காயப்படுத்தினவங்க இருக்கலாம், நம்ம செய்யாத காரியங்களை சொன்னவங்களும் இருக்கலாம், இல்ல நம்ம செஞ்ச காரியத்தை பிரட்டி பேசினவங்களும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்ம எல்லாரையும் மன்னிக்கிறது. நம்ம என்னைக்கு மன்னிக்கிறோமோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு பாரமும் நீங்கும். அண்ட் நம்ம யாரை மன்னிக்கிறோமோ அவங்களையும் நம்ம அந்த கட்டுல இருந்து அவங்கள விடுவிக்கிறோம். அப்ப மன்னிப்புங்கிறது ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாள்ல நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பேசின ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. இதைதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் மறுபடியும் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ரீட் பண்றேன். நீங்க அதை உங்களுடைய மனசுல நல்லா ஏற்றுக்கோங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்ப இந்த மன்னிப்பு உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல நீங்க முடிவெடுங்க. யாரெல்லாம் நீங்க மன்னிக்காம இருக்கீங்க அதை நீங்க யோசிங்க. எப்பவுமே மன்னிப்புங்கிறது நான் தான் எப்பவுமே கரெக்ட், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்பயும் தப்புன்னு நம்ம நினைக்க கூடாது. சம்டைம்ஸ் நம்மளுமே தப்பா இருக்கலாம். அப்போ நம்ம அதை சரியா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா இப்ப ஆண்டவர் அதை சரியா அனலைஸ் பண்ணி கொண்டு போனதுனாலதான் இப்படி பேச முடிஞ்சது. இல்லைன்னா ஆண்டவர் இவங்களெல்லாம் மன்னிங்க, எப்படி தப்பு பண்றாங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. அதை சரியா அனலைஸ் பண்ணதுனாலதான் ஆண்டவரால தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு ஆண்டவரால பேச முடிஞ்சது. சரியா? சோ மன்னிப்புங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல எத்தனை தடவை வந்திருக்குன்னு சொன்னேன்? 66 தடவை. அப்ப அது அவ்வளோ முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் அதை பத்தி திருப்பி 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 பேசுறாங்க. ஆதாம் ஏவாள் அவங்க பாவம் செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் மன்னிச்சதுனாலதான் அவங்கள மொத்தமா அவங்கள உயிரோட இல்லாம ஆக்காம ஒரு தருணம் கொடுத்த ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்புறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த தருணம் கிடைச்சதுனாலதான் இந்த நேரம் நம்ம எல்லாம் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம். என்னதான் ஒரு சாபம் அவங்களுக்கு உண்டு ஆனாலும் அந்த சாபத்து நிமித்தமா அவங்களுடைய பாவம் எல்லாம் மூடப்பட்டது. அவ்வளவுதான். அதோட கிரயத்தை அவங்க செலுத்தி முடிக்கிறாங்க. அதற்காக தான் அந்த சாபம் கூட. அப்போ ஒவ்வொரு பைபிள்ல நீங்க ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னாலும் மன்னிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோர், ஒரு கீயா இருக்கு. அது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை இயேசுப்பா எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவே, நீர் வாழ்க. ஹல்லேலூயா. எங்களை நீங்க மன்னிப்பதற்காக இந்த சிலுவை எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. அந்த மன்னிப்பின் அந்த மகத்துவத்தை எங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காக அதை நீங்க முதல் வார்த்தையா சொல்லி நீங்க எல்லாரையும் மன்னித்தீங்க தகப்பனே. எங்களுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா நீங்க வாழ்ந்து காட்டுன எங்கள் தெய்வம், நீ வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பு நீங்க தான், எங்களுடைய ஆறுதல் நீங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே,
வாழ்ந்து காட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில நீர் பேசின அந்த முதல் வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு அது அவ்வளவு பிரயோஜனமா